गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பதிவிரதையாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினி தன் யோகாக்னினால் சரீரத்தை அழிச்சுண்டா. அப்படி அழிச்சுன்றதுக்கப்புறம் இந்த ருத்ரகணங்களை பிருகு மகரிஷி ரிபவர்கள் அப்படின்ற தேவர்களை வச்சுட்டு இவர்களை அடித்து துரத்துறார் அப்படின்றதோட போன அத்தியாயமானது பூர்த்தியாகுது. இத்தனையும் இங்கே நடக்கிறது ஒன்றும், இது எல்லாத்தையும் நாரதர் போய் கைலாசத்தில் சொல்லிட்டாராம். நீர் என்ன சுவாமி இங்கே உட்காண்டிருக்கீர், அவன் தப்பு பண்ணிகிட்டே இருக்கான், மேலே மேலே அவனை யாரை தண்டிக்கிறது, அவனை இத்தனையும் பண்ணிட்டு மேலே தாக்ஷாயணி தன் உயிரை வேற தியாகம் பண்ணிட்டா, நீர் இப்போ கோபிச்சுன்னு தான் ஆகணும். இந்த மகாபாபிகளை எல்லாரையும் உரிச்சு எடுக்கணும். எவன்லாம் தப்பு பண்ணினானோ இந்த தப்பை ஏற்றுண்டு யாரெல்லாம் அங்கே போனாலோ அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். அவரவர்களுக்கு எந்தெந்த தப்பு பண்ணினாலும் அதுக்கு ஏற்றது போல் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை போய் பரமேஸ்வரன்ட்ட சொல்லிட்டாராம். இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் உதைக்கணும் அப்படின்னு. உடனே இப்படி தாக்ஷாயணி காலமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுத்து. அது வரையும் சாந்தமாக இருந்தார், கோபம் வந்துடுத்து. ஏடா பரமேஸ்வரனுக்கே கோபம் வருதே, இத்தனை நேரம் நிர்வைரம் சாந்த விக்கிரகம்னு சொன்னாலேன்னா கோபம் வரணும். கோபம் வரலைன்னா அவன் புண்ணாக்குன்னு அர்த்தம். எப்போ கோபம் வருமோ அப்போ வந்தால் தான் அவன் சரியானவன் அர்த்தம். ராமருமே கோப விஷயத்தில் தன் கண்ட்ரோலில் வச்சுட்டாரான். கோபத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறவன் தான் கெட்டிக்காரனே தவிர அவனுக்கு கோபமே வராதுன்னா அவனை யாரும் மதிக்கவே மாட்டான். அப்புறம் கோபம்ன்றது தேவை. அது எப்படின்னா நம்ம காஃபியில் போடுற சக்கரை மாதிரி, அது ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது கம்மியும் இருக்கக்கூடாது, சரியாக இருக்கணும். ஒன்றும் சாப்பாடில் போடுற உப்பு மாதிரி அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. கோபிச்சுக்கணும், ஆனால் கோபிச்சிக்கலன்னா காரியம் நடக்காதே. அதனால் இந்த சமயத்தில் பரமேஸ்வரன் கோபத்தை வர வச்சுக்கிறாரா. இந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்ல பாரு. எப்பயுமே கோபிச்சுட்டு இருக்கோம், கோபிச்சுட்டு இருந்தானா பிரச்சனை இல்லை. இந்த கோபமே வராதவன் கோபிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கோபத்தை சமனப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்பா போதும்பா நீ பழைய மாதிரியே கோபிச்சுக்காதான்னு பயம் வந்துடும். அப்படி கோபிச்சுப்பா. அப்படி பரமேஸ்வரன் சாதுவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஒரு கோபம் வருதான். அப்படி கோபம் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்படி ஒரு சத்தத்தை கொடுத்து அந்த சத்தத்தினால உலகமே நடுங்கிறது. தன் சரீரத்தை பெருசு பண்ணிட்டு இப்படி கோபத்தினால ஒரு கர்ஜனையை பண்ணி தன் தலையில் அப்படி சோபிச்சுன்னு இருக்கிற ஸ்வர்ணம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஜடையை பிச்சு இப்படி கீழே போட்டாராம் பரமேஸ்வரன். அந்த ஜடையானது கீழே விழுந்து பார்த்தா அது ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அலாவியதான ஒரு சரீரம். உடம்பு முழுக்க இந்த நீருண்ட மேகம் போல சரீரம். அதில் கபால மாலை, ஆயிரக்கணக்கான கைகளாம். அந்த ஆயிரக்கணக்கான கைகளில் ஒரு கையில் இருக்கிற மாதிரி இன்னொரு கையில் ஆயுதம் இல்லை. இப்படி இத்தனையும் எடுத்துட்டு திரிநேத்திரத்தோட விபூதியோட ருத்ராட்சத்தோட சந்திரபிரபையோட ஒரு சரீரமானது உண்டாருது. அது யாருன்னா வீரபத்ர சுவாமி, பரமேஸ்வரனுடைய அம்சம். அப்படி பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருக்கிற அந்த சுவாமியை பார்த்து இந்த வீரபத்ர சுவாமி கையை கூப்பிண்டு, இதே பரமேஸ்வரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால அந்த பரமேஸ்வரனை பார்த்து கையை கூப்பிண்டு நான் மேலே என்ன பண்ணணும் ஆக்ஞை இடுங்கள்னு சொல்லிட்டு இந்த வீரபத்ர சுவாமி பரமேஸ்வரனை பார்த்து கேட்குறார். அப்படி வீரபத்ர சுவாமி ஆக்ஞையிட்டு கேட்ட உடனே மேலே பரமேஸ்வரன் சொல்கிறாரான், நடந்தது எல்லாத்தையும் சொல்லி யாரெல்லாம் எந்தெந்த தப்பு பண்ணாலும் அங்கே வந்தவர்கள் நீ வந்தவா எல்லாரையும் ஒத்தரை விடாத எல்லாருக்கும் தண்டனையை கொடு. அவரவர்கள் என்னென்ன பண்ணி எதென்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஏற்றது போல் அவரவர்களுக்கு தண்டனையை கொடு, யாரையும் மிச்சம் வைக்காத. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகாபாபி தக்ஷன்தான். அந்த தக்ஷணனை தலையை அறுத்து சம்ஹாரம் பண்ணிடு, அவன் உயிரோட இருக்கணுன்றது இல்லைன்னு பரமேஸ்வரனுடைய ஆக்ஞை. அப்படி பரமேஸ்வரனுடைய ஆக்ஞையை ஸ்வீகரிச்சுண்டு அந்த வீரபத்ர சுவாமி அந்த ருத்ர கணங்களை எல்லாரையும் அழைச்சிண்டு கையில் பார்த்தா அப்படியே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் தன் சரீரம், அதில் ஒரு திரிசூலம், அதை எடுத்துட்டு இப்படி கோட்டி சூரியன் கிளம்பி வந்தால் எப்படி தேஜஸோடு இருக்குமோ அந்த மாதிரி அந்த வீரபத்ர சுவாமி அந்த ருத்ரகணங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு சேனாதிபதியாக அங்கேருந்து கிளம்பி வராராம். அப்படி கிளம்பி இப்படி கைலாசத்துலேருந்து கிளம்பி வரார். இந்த ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் தானே இந்த தக்ஷயாகமானது நடந்துட்டுருக்குன்னு சொன்னேன், அதை நோக்கி வராராம். அப்படி அவர்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு இப்படி வரும்போது அவருடைய தேஜஸ் ஆயிரக்கணக்கான அந்த ருத்ர கணங்கள் அதில் இவர் முன்னாடி இருந்து வரது பார்த்தா இங்கேருந்து இருக்கிற அந்த கெட்டக்க நெருங்க 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 இந்த யாகசாலையில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருதுன்றது தெரிஞ்சுட்டா. என்ன ஆகாயத்துக்கும் பூமிக்கும் புழுதி படலம்,
இவர்கள்லாம் என்ன நினச்சிட்டான்னா ஏதோ மகாப்பிரளயமே வந்துடுத்து, பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுத்து, எல்லாரும் அழிய போகிறோன்னு இப்போ எல்லாருக்கும் தோன்றுறது. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்க வேணாமோ? பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுத்து, நாம் அழிய தான் தப்பு பண்ணும்போது எதுவும் தெரியாது. ஆனால் அந்த தண்டனை அனுபவிக்கும் போது ஆஹா தப்பு பண்ணிட்டோமேன்னு இருக்கும்ல. அதே மாதிரி தக்ஷன் கொடுக்குற சம்பாவனையும் இந்த ஆகுதிக்காக தேவதைகள்லாம் வந்தால் வந்தும்போது இது தப்புன்னு தெரிஞ்சுக்கணுமோன்னோ அது இல்லாதபடுத்திக்கு அதுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டு இப்போ மேலே பரமேஸ்வரன் வர போகிறார், எல்லாரையும் ஏதோ பண்ண போகிறான்னு அந்த வீரபத்ர சுவாமி வர அந்த இதையும் அந்த புழுதி படலத்தையும் அந்த ருத்ரகணங்களையும் பார்த்து இவெல்லாம் கை காலெலாம் நடுங்கிறது. இவாளுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. தீர்மானமாக நம்மெல்லாம் அழிய போகிறோம்னு இப்படி எல்லோரும் முடிவு பண்ணிட்டா. அப்படி வந்துட்டுருக்கிற அந்த சைன்யத்தையும் வீரபத்ர சுவாமியும் பார்த்து இந்த பிரசூதி அப்புறம் அந்த தாக்ஷாணியோட சகோதரிகள் இவெல்லாரும் பேசிக்கிறாளாம். நம்ம எவ்வளோ சொல்லி கேட்காத இந்த தக்ஷனுக்கு இந்த இந்த எங்கள் ஆத்துக்காருக்கு மேலே தண்டனை கிடைக்க போகிறது அது தீர்மானம் இப்போ தெரிஞ்சிருது. இத்தனை நாளாக திட்டின்னு இருந்தார், யார் சொல்லியும் கேட்கல, மேலே இந்த தண்டனை அது கிடைக்க போகிறது. இப்பேற்பட்ட இந்த வீரபத்ர சுவாமியை வந்து பார்த்து ஒரு கால் இந்த பிரம்மதேவன் தான் இருக்கிறதுலே பெரியவர். அவர் வந்து நீங்கள் கோபத்தை சமனம் பண்ணிக்கோங்க, கோபிச்சுக்காதுங்கன்னு சொன்னால் கூட இவர் கேட்பாரான்னு தெரியல. அப்படி வராரே, வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே, இப்படி வராரேன்னு சொல்லிட்டு அந்த வீரபத்ர சுவாமி அட்டகாசம் பண்ணிட்டு வரதை பார்த்து இந்த பிரசூதி இந்த யஜ்ஞபத்னிகள் இங்கே இருக்கிற ஸ்திரீகள்லாம் பேசின்னு பயந்து நடுக்கின்றே அந்த யாகசாலையில் நின்றுட்டு இருக்காலாம், என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலன்னு. இப்படி இவர்கள் எல்லாரும் புலம்பிண்டு பயந்துட்டே இருக்கும்போது அந்த வீரபத்ர சுவாமி கிட்டக்க வந்தார். அவர் வந்து முதல்ல என்ன பண்ணார்னா ருத்ரகணங்கள்லாம் உள்ளே அமிச்சாராம். உள்ளே அமிச்சு இந்த யாகத்தை முதல்ல துவம்சம் பண்ணு, இந்த யாகம் நடக்கிறதுனால தானே இத்தனை அரிஷ்டமும், முதல்ல இதை துவம்சம் பண்ணுன்னு உள்ளே புகுந்து அங்கே கார்கபத்தியம் ஆகவனியம் தட்சிணாக்னின்னு அங்கங்கு இந்த 3 அக்னி ரொம்ப முக்கியம், அதுக்கு உப அக்னிகள் அங்கங்கே அக்னி எல்லாம் பெரிய ஹோமகுண்டம் எல்லாம் நடக்கிறதா அந்த யாகத்தில். இப்படி எல்லா ஹோமகுண்டத்துலேயும் போயிட்டு அந்த ஹோமகுண்டத்தில் இருக்கிற அக்னியை அழிச்சாலாம். பரம பவித்திரமான அக்னி, பரம பவித்திரமான அக்னின்னு சொல்கிறோன்னா பரமேஸ்வரன் நிந்த பண்ணதுக்கப்புறம் என்னத்தை பரம பவித்திரமான அக்னின்னு சொல்லிட்டு எல்லா ருத்ரகணங்களும் சேர்ந்துட்டு அந்த யாகசாலையை அந்த அக்னியை அழிக்கிறது. அங்கே வந்து அங்கே போஜனசாலை இருக்கான், சாப்பிடணும், அந்த போஜனசாலையை அழிக்கிறது. எஜமானன் இருக்கிறதுக்காக ஒரு சாலைன்னா அந்த சாலையை அழிக்கிறது. யஜ்ஞ பத்னிகள்லாம் இருக்கிறதுக்காக ஒரு இடமா அதை அழிக்கிறது. எங்கே தட்சிணை சம்பாவனை கொடுக்கறதுக்காகலாம் ஒரு இடத்துல இருக்கலாம், அது எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணுறதான். அதுக்கு மேலே அந்த வேதின்னு சொல்லுவாள், அந்த யாகத்தில் அந்த வேதி போட்டு அந்த வேதிக்கு நடுப்புறதான் அக்னியை வைப்பா. இந்த யாகத்துக்கு வேணுங்கிற சாமகிரிகள்லாம் வைப்பா. அது ரொம்ப முக்கியம், அதை தாண்டிடக்கூடாதுன்றதுக்காக பிரதட்சிணமாக வருவா. அது அம்பாள் ஸ்வரூபம்னு சாட்சாத் அம்பாலே உயிரை விட்டதுக்கப்புறம் இந்த வேதி என்னடான்னு வேதி எல்லாத்தையும் ஒட்டச்சானா. அதுக்கும் மேலே யாகம்ன்றது பரம பவித்திரம். அந்த சமயத்தில் வந்து நம்ம மடி ஆச்சாரம், இப்போ நம்ம வந்து இப்போ பாத்ரூம் போகிறோமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோன்னா ரொம்ப பரம சுத்தமாக சாஸ்திரோக்தமாக நம்மளை சுத்தம் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளேயே வரணும். அப்படி அசுத்தமாக யாராவது வந்துட்டான்னா அபவித்திரமாக ஆகிடும், அதனால வேணுங்கிற பலன் கிடைக்காது அப்படின்ட்டு. அதனால தான் ரொம்ப பெரியவாலாம் பார்த்து லிமிட்டடாக இருக்கிறவாள் தான் உள்ளே விடுவா. இது அருமை தெரிஞ்சவா தான் உள்ளே விடுவா, சாஸ்திரோக்தமாக இருக்கிறவாள் தான் உள்ள விடுவா, மடி ஆச்சாரத்தோடு இருக்கிறவா தான் அந்த சன்னிவேஷத்தில் இருப்பாள். அப்படி பரம பவித்திரமான அந்த யாகசாலையில் இந்த ருத்ரகணங்கள்லாம் பூந்து என்னது பண்ணோம்னா இந்த பவித்திரத்தை போகணுன்றதுனால அத்தனை ஹோமகுண்டத்துலேயும் மூத்திரத்தை அடிச்சு தான் இந்த ருத்ரகணங்கள்லாம் அடித்த உடனே எல்லாம் அபவித்திரம் வந்துடுத்து, எல்லா பவித்திரத்துவமும் போயிடுத்து. அப்புறம் பரமேஸ்வரன் நிந்த பண்ணதுக்கப்புறம் என்னத்தை பவித்திரத்துவம்னு இப்படி எல்லா பூதகணங்களும் இப்படி மூத்திரத்தை அடித்து அந்த யாகத்தையே அபவித்திரமாக ஆக்கினது. அந்த யாகத்துக்கு வந்த பிராமணர்கள் ரித்விகள்கெல்லாம் எங்கே போனாலும் அடி உதயம் இந்த ருத்ரகணங்கள்னால. ஏன்னா அந்த தக்ஷன் கொடுக்குற சம்பாவனைக்காக வந்து உக்காண்டிருக்கியே, இது தப்புன்னு தெரியுமோன்னோ, பணம் வாங்கிக்கிறதுக்காக வந்தியோன்னு எங்கே திரும்பினாலும் அடிக்கிறதா. ஐயோ இங்கே ஒன்று அடிக்கிறதுன்னு அங்கே போனால் அங்கே ஒரு அடி, அங்கே ஒன்று இருக்கிறதுன்னு தின்னா இப்படி மறைஞ்சு எங்கே போனாலும் அடி விழுறது, முதுகுலையும் தலையிலையும் இங்கேயும் அங்கேயும் அங்கங்கே கல்லோலப்பட்டுன்னு ஓடுறார்கள், எங்கே போனாலும் அடி விழுறது. அப்படி இந்த ரித்விகர்களுடைய மனைவிகள்லாம் ஒரு இடத்துல இருக்கான், அவள் எல்லாரையும் பார்த்து அவளை அடிக்காத பிடிக்க அவளை பயமுத்தின்னு வரதான் அந்த ருத்ரகணங்கள்லாம். இது தப்புன்னு தெரிஞ்சு தானே இங்கே வந்த எந்த மூஞ்சி வச்சுன்னு வந்தேன்னு அந்த ஸ்திரீகள்லாம் போய் பயமுத்துறது ருத்ரகணங்கள். அதுக்கப்புறம் அங்கே சில தேவர்கள்லாம் வந்திருக்காலாம். அந்த தேவர்கள்லாம் தலையோல காலை கட்டி தன்னுடைய சுவாதீனத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டாலாம். இந்த பயலெல்லாம் இவன் கூட சேர்ந்துட்டு ஜால்ரா போடுறதுனால தான் இந்த தக்ஷன் இப்படி வந்து துளுத்து போய் கிடக்கான், இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டாலாம் தன்னை தேவர்களையும். இதில் இந்த முக்கியமானவர் புருகு. எனக்கு தெரிஞ்சு இந்த புருகு வந்து இவர்கிட்டேருந்து அவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்து நிறையா சம்பாவனை வாங்கிட்டு இந்த தக்ஷனுடைய கோஷ்டியில் இருந்துட்டு அவருக்கு சலாம் போட்டுன்னு இருக்கிறவரோன்னு நினைக்கிறேன்.
அவர் என்னென்னா இந்த பிருகு மகரிஷி, அவர் பிரம்மரிஷி, இத்தனைக்கு நவ பிரஜாபதியில் ஒருத்தர் பிருகு மகரிஷின்னு அவரை நம்ம உயர்ந்தவராக சொல்லுவோம். அவர் பாருங்கள் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கார், பரமேஸ்வரன் விஷயத்தில் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணினார்னா, அவர் இந்த தக்ஷன் இந்த சிவன் இந்த பண்ணும்போது அவர் என்ன பண்ணார்னா, தாக்ஷாணி என்ன சொன்னால், ஒன்று அவன் நாக்க வெட்டு, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காத, இல்லைன்னா உயிர் தியாகம் பண்ணிடுன்னு இப்படிலாம் சொல்கிறா. இவர் என்ன பண்ணார் பிருகுன்னா, அவர் பெரிய ஒரு மீசை வச்சுட்டுருக்காராம். அந்த மீசையை முறிக்கின்றே எப்படியே சந்தோஷமாக பார்க்குறாராம். இவன் பேர் அழகாக திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்ஷனை பார்த்து சந்தோஷப்படுறாராம். பரமேஸ்வரனை திட்டும்போது இந்த மீசையை முறிக்கின்றே, இப்படி மீசையை முறிக்கின்றே நீ திட்டு ஒன்று. அந்த வீரபத்ரர் வந்தார் நேராக, எந்த மீசையை முறுக்கினாரோ அந்த மீசையை புட்டிச்சு இழுக்கிறார். அவர் அப்பா வலிக்கிறதேன்னு கத்துறார். அங்கங்கே இருக்கிற ஜட்டாமுடி இது எல்லாத்தையும் பிச்சு தூக்கி போடுறாராம் அந்த பிருகுவோடது. எதெல்லாம் வச்சு பரமேஸ்வரன் நிந்த பண்ணாலோ அதெல்லாம் அவளுக்கு இல்லாமல் போகிறது. அதே மாதிரி அடுத்தது பகன்னு ஒரு தேவன். அந்த பகன் என்ன பண்ணுறான்னா, இப்படி பரமேஸ்வரனை நிந்த பண்ணும்போது அந்த கண்ணை இப்படி காண்பிச்சு பரமேஸ்வரனை சொல்கிறான் பாரு அப்படின்னு இந்த விவகாரமாக இந்த அசத்துக்கள்லாம் இருக்கும் பார்த்தல, இப்படி திட்டு பண்ணும்போது அவர் தான் சொல்கிறாருன்னு இப்படி அதில் ஒரு உற்சாகம் சந்தோஷத்தில் பண்ணும் பார்த்தல, அந்த மாதிரி பண்ணாராம் அந்த பகன். அந்த பகனை படுக்க போட்டு அவர் மேலே ஏறி நின்று இந்த வீரபத்ர சுவாமி அந்த கண்ணை ரெண்டையும் பிடுங்கி கீழே போடுறாராம். இந்த கண்ணை வச்சு தானே நீ காமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் நிந்த பண்ணும்போது அங்கே பூஷான்னு ஒருத்தன் அவன் என்ன பண்ணான்னா, இந்த தக்ஷன் நிந்த பண்ணும்போது சந்தோஷத்தோடு இந்த பரமேஸ்வரன் நிந்தம் பண்ணுறான்னு கிண்டல் பண்ணணுன்றதுக்காக இப்படி இருக்கிற பரமேஸ்வரனை பார்த்து பல்ல காண்பிச்சு ஹாஸ்யமாக இருக்குன்னு சிரித்தானான். இப்போ இந்த ருத்ரகணங்களில் சண்டீஸ்வரன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணார்னா, இந்த பூஷாவை கூப்பிட்டு இந்த பல்ல பேரடா பார்த்து காண்பிச்சு நீ சிரிச்சுட்டு இருந்த அன்னைக்குன்னு அப்படி அவனை புட்டிச்சு ஒரு சுத்தியல் எடுத்து பல்ல எல்லாத்தையும் தட்டி உடைக்கிறாராம். எந்த ஒரு அங்கத்தை வச்சு நீ பரமேஸ்வரன் நிந்த பண்ணியோ அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்திகேஸ்வரர் வந்தார். அவர் சமத்தியாக எல்லாரையும் அடிக்கிறார். இப்படி எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது பண்ணிட்டு அவரவர்கள் எல்லோரும் துவம்சம் பண்ணுறார்கள். அங்கே வந்த பிராமணர்கள் தேவர்கள் எல்லோரையும் பார்த்து அந்த ருத்ரகணங்கள்லாம் கல் எடுத்து அடிக்கிறதான். தேவையே இல்லாமல் இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன், அவன் கூப்பிட்டான்றதுக்காக தானே வந்த, தப்பு நடக்கிறதுன்னு தெரியுமோன்னு, தப்பு நடக்கிறதுன்னு தெரிஞ்சு ஏன் வந்தால் தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கிற கல் மண் அது இது எடுத்துட்டு அங்கே இருக்கிற அந்த ரிஷிகளையும் அந்த தேவர்களையும் அடிக்கும்போது அவர்கள் பயந்து ஓடுறா. உடம்புல எங்கே படுறதுன்னு தெரியல, அங்கங்கே அடிப்பட்டு ரத்தத்தை சுட்டிண்டு இப்படி அவர்கள் தெரிச்சு ஓடினு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கணும்னு இப்படி அவங்கங்க போகிறார்கள். கடைசியாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே புத்தி பேதலிச்சவன் போல் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலேன்னு பயந்த புத்தியோட இப்படி பார்த்துட்டு அந்த யாகசாலையில் உட்காண்டிருக்கானான் அந்த தக்ஷன். மேலே ஏதோ பெருசாக நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுட்டான். அப்படி இருக்கும்போது அந்த வீரபத்ரன் வந்தாராம். அவர் ரூபத்தை பார்த்தோன்னே அவனுக்கு பயம் வந்துடுது, இவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு. 1000 கை, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் உள்ள சரீரம், கடையில் பார்த்தா இந்த கபால மாலை, ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தக்ஷனை வெட்டணும்னு வெட்டுறாராம். வெட்ட முடியலையாம். ஆச்சரியம் பாருங்களேன். அவன் என்னன்னா, அவன் முன்னாடியே இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றதுக்காக அவன் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுட்டுருக்கானா. இந்த உடம்புக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கிற மாதிரி அவன் ஒன்று வச்சுட்டுருக்கானா மந்திரத்தினால. எந்த கத்தி எந்த ஆயுதமும் அவனை வெட்டினானா அது வெட்டாதான் அவனுடைய தோலை. அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் மாதிரி போட்டு வச்சுட்டுருக்கானா. அது இவர் என்னென்னமோலாம் பண்ணி வெட்டி பார்க்குறார் ஆயுதத்தினால, ஒன்றுமே பண்ண முடியல. அதை பார்த்து அவன் ஹேளனமாக சிரிக்கிறான். ஆனால் உள்ளூர பயம் இருக்குது ஒரு பக்கமாக. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, இவனை இப்படி பண்ணக்கூடாது, மந்திரவத்தா தான் இவனை இது பண்ணணும்னு இந்த யாகத்தில் இந்த பசுன்றதை வதம் பண்ணி அந்த யாகத்தில் வப்பையாக கொடுப்பா. இது சாஸ்திரோக்தமாக உள்ள தர்மம். அப்படி அந்த பசுவை இது பண்ணும்போது அதனுடைய வப்பையை எடுக்கும்போது ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே எடுப்பா. அதை அப்புறம் வச்சு அந்த ஆகுதி கொடுக்கணுன்றது சாஸ்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த வப்பையை எடுக்கிறாளோனோ, அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இவர் என்ன பண்ணுறாருனா ஆயுதத்தை எடுத்து அவன் தலையை அடிக்கிறார். அப்படி அந்த மந்திர பலத்தினால என்னாச்சுன்னா அவன் தலையானது துண்டாகி அங்கே இருக்கிற ஒரு ஹோமகுண்டத்தில் போய் இருந்து அது தனியாக அது எரிய ஆரம்பிக்கிறது. இப்படி சரீர தியாகம் பண்ணி தக்ஷன் கீழே விழுந்தான். அவனோட உயிரானது போனது இந்த வீரபத்ர சுவாமியை அடித்து. இப்படி தக்ஷனுடைய தலையானது அந்த ஹோமகுண்டத்தில் போய் அந்த அக்னியோடு கொளுத்து விட்டு எரியும் போது இந்த வீரபத்ர சுவாமி அந்த அக்னியை பார்த்து சொல்கிறாராம், வெறும் தலையை ஏன் சாப்பிட்ற, இந்த ஆகுதியோடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்யும் எடுத்து ஊற்றி, இதுதான் உனக்கு இன்றைக்கி ஆகுதி சாப்பிடுன்னு சொல்லிட்டு தக்ஷனுடைய தலையையே அந்த யாகத்தில் ஆகுதியாக கொடுத்து இப்படி யாரெல்லாம் தப்பு பண்ணினாலோ அத்தனையும் தண்டனை கொடுத்து தக்ஷனை சம்ஹாரம் பண்ணின உடனே அந்த பிரேத பூத கணங்கள், இந்த பிசாச கணங்கள், ருத்ர கணங்கள்லாம் இந்த வீரபத்ர சுவாமி ஜெயா விஜிபவா ஜெயா விஜிபவான்னு
கோவிந்தான்னு ஸ்தோத்திரம் பண்ணுறதான் அந்த வீரபத்ர சுவாமியை பார்த்து. உடனே எல்லாத்தையும் இதெல்லாம் இங்கே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை ருத்ரகணங்களையும் அழிச்சுட்டு இந்த வீரபத்ர சுவாமி அங்கேருந்து கிளம்பி பரமேஸ்வரனை பார்க்குறதுக்காக கைலாசம் கிளம்பினார் அப்படின்றது இந்த அத்தியாயத்தினுடைய சரித்திரம். மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சமோऽध्यायः மைத்ரேய உவாச பவோ பவான்யா நிதனம் பிரஜாபதேः असत्कृतायाः अवगम्य नारदात् स्वपार्षदसैन्यं च तदध्वरर्भुभिः विद्रावितं क्रोधम् अपारमादधे क्रुद्धः सुदुष्टोष्टपुटः सधूर्जटिः जटां तडिते वह्नि सटोग्ररोचिषम् उत्कृत्य रुद्रः सहसोत्थितो हसन् गम्भीरनादो विससर्जतां भुवि ततोतिकायस्तनुवा स्पृशन् दिवम् सहस्रबाहुः घनरुक्त्रिसूर्यदृक् करालदंष्ट्रः ज्वलदग्निमूर्धजः कपालमाली विविधोद्यतायुधः तं किं करोमीति गृणन्तमाह बद्धाञ्जलिं भगवान् भूतनाथः दक्षं सयज्ञं जहिमद्भटानां त्वमग्रणीः रुद्रभटांशको मे आज्ञप्त एवं कुपितेन मन्युना सदेवदेवं परिचक्रमे विभुं मेने तदात्मानम् असङ्गरं हसा महीयसां तात सहस्सहिष्णुम् अन्वीयमानः स तु रुद्रपार्षदैः भृशं नदद्भिः व्यनदत्सु भैरवम् उद्यम्य शूलं जगदन्तकान्तकम् सप्राद्रवत् घोषणभूषणाङ्घ्रिः अथ त्विजः यजमानः सदस्याः ककुभ्युदीच्यां प्रसमीक्ष्य रेणुम् तमः किमेतत् कुत एतत् रजोभूत् इति द्विजपत्न्यश्च दद्युः वातानवान्ति न हि सन्ति दस्यवः प्राचीनबर्हिः जीवति होग्रदण्डः गावो न काल्यन्त इदं कुतो रजः लोकोऽधुना किं प्रलयाय कल्पते प्रसूतिमिश्राः स्त्रिय उद्विग्नचित्ताः ऊचुर्विपाको दृजिनस्यैष तस्य यत्पश्यन्तीनां दुहितॄणां प्रजेशः सुतां सतीम् अवदध्यावनागाम् यस्त्वन्तकाले व्युक्तजटाकलापः स्वशूलसूच्यर्पित दिग्गजेन्द्रः वितत्य नृत्यति उदितास्त्रदोर्ध्वजान् उच्चाट्टहासस्तनयित्नु
भिन्नदिक् अमर्षयित्वा तम् असह्यतेजसं मन्युप्लुतं दुर्विषहं भृगुट्या करालदंष्ट्राभिः उदस्तभागणम् स्यात् स्वस्ति किं कोपयतो विधातुः बह्वेवम् उद्विग्नदृशोच्यमाने जनेन दक्षस्य मुहुर्महात्मनः उत्पेतुः उत्पाततमाः सहस्रशः भयावहाः दिवि भूमौ च पर्यक तावत्स रुद्रानुचरैर्मखो महान् नानायुधैः वामनकैरुदायुधैः पिङ्गैः पिशङ्गैः मकरोदराननैः पर्याद्रवद्भिः विदुरान्वरुध्यता केचिद्बभञ्जुः प्राग्वंशं पत्नीशालां तथा परे सद आग्निद्रशालां च तद्विहारं महानसं रुरुजुः यज्ञपात्राणि तथैके अग्नीन् अनाशयन् कुण्डेषु अमूत्रयन् केचित् विभिदुः वेदिमेखलाः अबाधन्त मुनीनन्ये एके पत्नीरतर्जयन् अपरे जगृहुः देवान् प्रत्यासन्नान् पलायितान् भृगुम्बबन्धमणिमान् वीरभद्रः प्रजापतिं चण्डीशः पूषणं देवं भगं नन्दीश्वरो गृहीत् सर्वे एवर्त्विजो दृष्ट्वा सदस्याः सदिवौकसः तैरर्द्यमानाः सुभृशं ग्रावभिः नैकधाद्रवन् जुह्वतः श्रुवहस्तस्य श्मश्रूनि भगवान् भवः भृगोः लुलुञ्जे सदसि यो हसन् श्मश्रुदर्शयन् भगस्य नेत्रे भगवान् पातितस्य रुषा भुवि उज्जहार सदस्थोक्ष्णा यशपन्तमसूसुचत् पूष्णश्च अपातयद्दन्तान् कालिङ्गस्य यथा बलः शप्यमाने गरिमणि यो हसत् दर्शयन्दतः आक्रम्योरसि दक्षस्य शितधारेण हेतिना छिन्दन्नपि तदुद्धर्तुं नाशक्नोत् त्र्यम्बकस्तदा शस्त्रैः अस्त्रान्वितैरेवम् अनिर्भिन्नत्वचं हरः विस्मयं परमापन्नः दध्यौ पशुपतिश्चिरं दृष्ट्वा संज्ञपनं योगं पशूनां स पतिर्मखे
यजमानपशुः कस्य कायात्तेन अहरत् शिरः साधुवादस्तदा तेषां कर्म तत्तस्य शंसताम् भूतप्रेतपिशाचानाम् अन्येषां तद्विपर्ययः जुहावैतत् शिरस्तस्मिन् दक्षिणाग्नावमर्षितः तद्देवयजनं दग्ध्वा प्रातिष्ठत् गुह्यकालयम्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे दक्षयज्ञविध्वंसो नाम पंचमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।